வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, பிரபுவின் முகத்திரையை கிழிக்க ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஜனகமா இவரை நம்பி உங்க வீட்டு மாப்பிள்ளை ஆக்கிறாருங்க. இவன் ப்ராடு. இந்த பிரபு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்ததை நானே என் காதுபட கேட்டேன். இந்த ஜனகா குடும்பத்தை அழிக்கணும், ஒவ்வொரு செங்கலா பேத்தெடுக்கணும், இந்த வர்ஷினி கழுத்துல தாலி கட்டி அந்த குடும்பத்துக்குள்ள நுழையணும், அந்த குடும்பத்தையே அழிச்சு சுக்கு நூறா ஆக்கணும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தாரு. இதை நான் கவனிச்சிட்டேன். ஒரு கட்டத்தில் இதை நான் எதிர்த்து கேட்டேன். என்னை அடித்து ஹோமா நிலைமைக்கு தள்ளி இப்போதான் வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்தேன். டாக்டர் என்னை ரெஸ்ட்டில் தான் இருக்க சொன்னாங்க. ஆனால் இந்த உண்மையை உங்ககிட்ட வந்து வேலை பார்த்த அந்த நஞ்சு விசுவாசத்துக்கு இவனை காட்டி கொடுக்கணும், அதுக்காக தான்மா வந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பிரபுவோட அம்மா என் பையனை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு வந்து எதிர்க்கிறாங்க நம்ம ஜனகா. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பொய்யை சொல்லாதீங்க, எனக்கு எல்லாமே புரிஞ்சுட்டு குறிஞ்சியின் திட்டம் தான் உங்கள் பையன்கிட்ட இருக்குது. குறிஞ்சி வந்து அவர் சந்தித்து பேசினதுக்குள்ள எவிடன்ஸ் இருக்குது பிரபு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வர்ஷினியும் காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த லிடியா சொல்லதும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வர்ஷினிக்கிட்ட ஒரு நல்ல முடிவாக கேட்குறாங்க. நீ என்ன சொல்லுறியோ நாங்கள் அதை பண்ண தயாராக இருக்கோம், இந்த பிரபு வேணுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குற நேரம் வேண்டாம். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை இவனை சுற்றி இருக்க நேரம் இவன் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கையெல்லாம் இப்போ உடஞ்சி சுக்கு நூறாக கிடக்குது. ஜனகம்மா நீங்கள் யாரை வந்து எனக்கு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேரோம். அப்போ என் வளர்ப்பு என்றைக்குமே உனக்கு நன்மை தான் செய்வான் சேது, அவனை கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம வர்ஷினி தலையாட்டுறாங்க. சேது வர்ஷினிக்கு தாலி கட்டுறாங்க. பிரபு வந்து அப்படியே நடுங்கி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு என்ன கல்யாணத்துக்கு வர நான் போன பிறவும் எனக்கு வந்து ஜனகா குடும்பத்துக்குள்ளே நுழைய முடியலை, நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தா கணேசன் எப்படியோ நம்ம வந்து ஜனகா குடும்பத்து சம்மந்தி ஆகிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கொஞ்ச நேரத்தில் வர்ஷினி கழுத்தில் பிரபு வந்து தாலி கட்ட போகிறாங்க. அந்த சம்பவம் வந்து அதுக்காக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம பிரபுவோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிபி வந்து லிடியாவை கூட்டு வந்து எல்லாத்தையும் வந்து கக்க வைக்கிறாங்க. லிடியா என்னை வந்து இவன் கிட்னாப் பண்ணி இந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிடக்கூடாதுன்னு மறைச்சி வச்சுருந்தா அங்கேருந்து தான் இப்போ மீட்டு இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. உண்மையாட்டே இவன் வந்து மோசமானவன் பிரபு, என் கூட அவன் வந்து க்ளோஸாக இருந்ததுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு வந்து தன்னிட்ட உள்ள வீடியோ ஃபுட்டேஜையும் வந்து காட்டுறாங்க. நம்ம வர்ஷினிக்கு பக்னி ஆயிடுது. ஒரு கட்டத்தில் வர்ஷினி இதெல்லாம் போலி, நீ நம்பிடாத, நான் இந்த லிடியாவை லவ் பண்ணவே இல்லை, அவள் தான் என்னை சுற்றி சுற்றி வந்தா, நான் அவளை ஒருத்து தான் ஒதுக்குனேன். ஒரு கட்டத்தில் அவளை வந்து விட்டு விலகுனேன், அவள் வந்து இப்படி வந்து கடைசியில் வினையாக நம்ம கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுவான்னு எனக்கு தெரியலை. இப்போ வந்து உங்கள் வீட்டு மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சுட்டா, அதே மாதிரி வாமனசையும் கரைச்சிட போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வேட்டு வைக்கும் விடமாட்டு நம்ம ஜனகம்மா கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு நபர் அவரை அடித்து கோமாயில் தள்ளியிருப்பாங்க பிரபு. அது அந்த நபர் வந்து உண்மையை நான் இப்போ சொல்லாட்டுனா அந்த வர்ஷினி கழுத்தில் தாலியை கட்டிடுவான் அந்த பிரபு. அதனால் கண்டிப்பாக இக்கட்டான சில நிலைமையில் நம்ம ஜனகம்மா குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து அடித்து பிடிச்சி ஓடி வராங்க. பிரபு சாக்காராங்க. ஜனகம்மா இந்த பிரபு வந்து ஒரு நாடகம் நடிக்கிறான், அவன் ஏமாத்துறான் உங்ககிட்ட, அவன் ஒரு பித்தலாட்டக்காரன், உண்மையாட்டே அவன் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தான், இந்த ஜனகா குடும்பத்துக்குள்ளே நுழையணும், அந்த குடும்பத்தையே தகர்த்து எரியணும், சுக்கு நூறாக உடைக்கணும், அதுக்கு தான் அவங்க வீட்டு பொண்ணு வர்ஷினியை நான் லவ் பண்ண மாதிரி வந்து நடித்து அவன் மைண்டில் வந்து என்னதான் கல்யாணம் பண்ணணும்னு உருவாக்கி நான் இப்போ அந்த வீட்டு மாப்பிள்ளையாக போகிறேன், இது மட்டும் நடந்துச்சுன்னா போதும், கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு பெர்ஃபார்மன்ஸே தனியாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேசினா. நான் இதெல்லாம் கேட்டு ஜனகாமா குடும்பத்துக்கு நீ துரோகமாடா பண்ண போகிற அப்படின்னு வந்து நான் கொந்தளிச்சு நீ கேட்க நேரம் என்னை தலையில் அடித்து உருட்டுக்கிட்டே
வார்த்தையால் என்னை கோபமான நிலைமைக்கு இந்த பிரபு கொண்டு போனான். நான் இப்போ இந்த உண்மையை சொல்லாட்டுனா கண்டிப்பாக வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து அழிக்க ஆரம்பிச்சிடுவான். அதுக்காக தான் ஜனகாமா நான் இப்போ உண்மையை சொல்லுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகமா வந்து அப்படியே கேட்டு அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம பிரபு இல்லை, இவர் சொல்லதெல்லாம் போய் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்ல நேரம், இவ்வளோ நாள் ஹோமால தான் இருந்தேன், இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு பரவாயில்ல, இன்னைக்கு தான் வர்ஷினிக்கும் பிரபுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு உள்ள விஷயத்த கேள்விப்பட்டேன். இந்த விஷயத்த சொல்லதுக்கு தான் ஜனகமா வந்தேன், நீங்கள் நம்பிடாதுங்க, இந்த பிரபு வந்து நடிக்கிறான், ஏமாத்துறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த நம்ம பிரபுவோட அம்மாவும் கொந்தளிக்கிறாங்க. என் பையனை பற்றி உனக்கு என்னடா தெரியும், அவனை பற்றி இவ்வளோ நீ குறை சொல்லுறியே, இந்த ஒழுங்காட்டு இங்கேருந்து போயிரு அப்படின்னு வந்து விரட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஜனகமா வாயை மூடுங்க, எல்லாருமே இங்கே நன்மைக்கு தான் இருக்காங்க, நீங்களும் உங்கள் பையனும் தான் தப்பு, உங்கள் புருஷன் குறிஞ்சிநாதனுக்காக தான் நீங்கள் இங்கே வந்து பேசுகிறீங்க, நல்லாவே புரியுது, குறிஞ்சிக்கும் உங்களுக்கும் இன்னும் சம்மந்தம் இருக்குது, அவ வந்து இப்போவும் சந்திச்சு பிரபு பேசியிருக்கான், அதுக்குள்ளே எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் லிடியா சொல்லதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கா, உண்மையிலே இந்த பிரபு நல்லவன் இல்லை வர்ஷினி, நலனுக்கு தான் சொல்லும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் அப்படியே வந்து நம்ம வர்ஷினி மௌனமாக முடிவு எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பிரபு இருக்க மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம கழுத்தை ஊற்றி சிபி வந்து அடித்து வெளியே விரட்டுறாங்க, இங்கேருந்து போயிரு அப்படின்னு வந்து விரட்டுறாங்க. என் வாழ்க்கையில் நான் முடிவெடுத்ததெல்லாம் தப்பாக போயிடுச்சு ஜனகமா, இப்போ என் வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுக்க தருணம் வந்துட்டு அப்படின்னு வந்து வர்ஷினி சொல்ல நேரம், என்ன வர்ஷினி சொல்கிற ஜனகமா, நீங்கள் வந்து யார் என்ன மாப்பிள்ளையாக வந்து வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ண தயாராக இருக்கேன், அப்படின்னா நீ வந்து சேதுவை கல்யாணம் பண்ணிக்க வர்ஷினி, நீ நல்லா இருப்ப, உனக்கு எந்த குறையும் வராது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜனகமா வந்து சொல்கிறாங்க. சரி, உங்கள் முடிவை நான் ஏற்றுக்கிட்டேன் ஜனகமா, நான் வந்து சேதுவை வந்து கல்யாணம் பண்ண சம்மதம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமாக சந்தோஷமா மாறுது. கணேசன் வந்து மோசமானவர் தான், ஆனால் சேது வந்து நம்ம ஜனகமா வளர்ப்பு, கண்டிப்பா நம்ம வர்ஷினியை எந்த கவலையும் இல்லாமல் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு வந்து நம்ம தமிழ் வந்து சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழ் விருப்பம் எல்லாம், ஒட்டுமொத்த ஜனகமாவின் விருப்பம் எல்லாம் சேர்ந்து நம்ம சேதுவுக்கும் வர்ஷினிக்கும் வந்து கல்யாணம் சந்தோஷமா வந்து நடக்குது. இந்த செய்தை பார்த்தோன்னா நம்ம பிரபு வந்து நான் வர்ஷினியை வந்து கல்யாணம் பண்ண முடியலை, கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் ஆகும்னு நினைக்கல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த தமிழ் தான், ஆனால் தமிழை உயிரோடையே இருக்கக்கூடாது, அந்த தமிழ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வந்து தமிழ் மேல ஒட்டுமொத்த கோபத்தையும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம வர்ஷினி வந்து கழுத்தில் வந்து சேது தாலி கட்டுறாங்க. கணேசன் இந்த ஒட்டுமொத்த சொத்தும் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போவோம் அப்படி இப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் அதெல்லாம் வந்து பொய்யாயிடுச்சு, இப்போ இந்த வீட்டு சம்மந்தியாட்டு ஆயிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. குறிஞ்சி பயங்கரமான ஆள், இந்த வீட்டு சம்மந்தி ஆயிடலான்னு நினச்சான், ஆனால் கடைசி நேரத்தில் அவன் வந்து முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னார். சேது வந்து நம்ம வர்ஷினியை பார்த்து, இந்த பாரு உனக்கு எந்த கஷ்டமோ கவலையோ வராமல் ஒன்று நல்லா பார்த்துக்கிடுவேன் வர்ஷினி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்னை மன்னிச்சிரு சேது, நீ என்னை லவ் பண்ணது கூட நான் பொருட்படுத்தாமல் அந்த பிரபுவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து முன்னாடியே வந்து உன்னை எடுத்தெறிஞ்சு பேசினேன்ல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து சொன்னாரோ. அதெல்லாம் இல்லை வர்ஷினி, நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டல பிரபு யார் அப்படின்னு வந்து சொன்னாரோ. ஆமாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க.